ஒன்டாரியோவில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நேரங்களில் தனியாக வாகனம் ஓட்டுபவர்கள் பயணிப்பதற்காக HOV பாதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து வாகனம் ஓட்டுவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என போக்குவரத்து அமைச்சர் பிரம்பீத் சர்க்காரியா தெரிவித்துள்ளார். காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் போது இந்த விதி பொருந்தாது. தற்போது HOV பாதைகள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட கார்கள், பேருந்துகள் மற்றும் சில சிறப்பு வாகனங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. புதிய திட்டத்தின்படி போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கும் போது தனியாக வாகனம் ஓட்டுபவர்களும் இந்த பாதைகளை பயன்படுத்தலாம். இது முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் நெரிசலை குறைக்க உதவும் என அரசாங்கம் நம்புகின்றது. அவசர நேரத்திற்கு பிறகு பல HOV பாதைகள் வெற்றிடமாக இருப்பதால் இது ஒரு சிறந்த நடவடிக்கை என ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். இருப்பினும் போக்குவரத்து நெரிசல் இல்லாத சரியான நேரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. போக்குவரத்து தரப்புகளை ஆய்வு செய்து நிபுணர்களோடு கலந்தாலோசித்த பின்னரே அதிகாரிகள் நேரங்களை இறுதி செய்வார்கள். இந்நிலையில் HOV பாதைகள் ஒரு காரணத்திற்காகவே உருவாக்கப்பட்டன எனவும் மாற்றங்களை செயற்படுத்துவதற்கு முன்னர் கவனமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர்.